உங்க ஏரியா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தண்ணி. அது ரயில்வே அவங்களுக்கு தண்ணி ஒரு மாடி வரைக்கும் வந்தோடனே அவங்க கொஞ்சம் ஓபன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எங்களை இந்த துரோகம் செய்யறாங்க. ஆனா ரயில்வே வரும்போது பெரிய பெரிய குழாய் போட்டாங்க தண்ணி போறதுக்கு. அதை இப்ப அப்படியே சுருக்கி தண்ணிய அங்க போக விடாம ஆக்கியிருக்காங்க. அதையும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருந்து எல்லாரும் போய் பேசுறாங்கன்னு சொல்றாங்க ரயில்வே ஆபீசர்கிட்ட. நாங்க பாறைக்காமடத்தூர்ல 45 வருஷமா இருக்கிறோம். ஆனா இப்போ ஒரு 5 வருஷமா மழை பெஞ்சா ஆறு நிறைஞ்சு தண்ணி எங்களுக்கு ஓடி வருது. அந்த வர்ற தண்ணியும் அந்த சைடு போறதுக்குள்ள வாய்க்கால் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. பிளாட் போடுறதுல எல்லாரும் அடைச்சிட்டாங்க. எங்களால் அதை கேட்க முடியாது. அது அதிகாரிக்கு தான் கேட்கணும். அவங்கள்ட்ட சொன்னா அவங்க அதை நாங்கள் பெரம்போக்கில் இருக்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நத்தம் பெரம்போக்கில் இருக்கிறோம், 45 வருஷமா இருக்கிறோம். எங்களுக்கு தூசி பட்டா கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பிளாட் 2 சைடும் வந்ததுனால தண்ணி நிரம்புது. அவங்க அதை பார்த்துட்டு இது ஓடைங்கிறாங்க, தண்ணி போற ஓடைங்கிறாங்க. தண்ணி போற ஓடை இல்லை. அவங்க அப்படி மேப்ல இருக்குங்கிறாங்க. இல்ல, அது வயலு, அந்த செட்டித்தொரு வயலு. அந்த வயல அந்த காலத்துல உள்ள பஞ்சாயத்து வாங்கி இது ரோடு போட்டது. ஊட்டுவோல் மடம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இது ரேஷன் கடைக்கு லாரி போகும், சாதனம் கொண்டு போறதுக்கு அதை ரோடா போட்டது. அதுக்கப்புறம் ரயில்வே பாலம் போட்டுட்டாங்க. அப்புறம் அது யூஸ் இல்லை. அதுல நாங்க குடியிருக்கிறோம். ஆனா இவங்க சொல்றது என்னன்னா அது ஓடை, தண்ணி போற ஓடையில இவங்க மறைச்சு இருக்கிறாங்கன்னு. இல்ல, தண்ணி போற ஓடை மேல் பக்கம் இருக்கு. அது தரமட்டமா நிரம்பி கிடக்கு. தரமட்டமா நிரம்பி இருக்கு. நம்ம இவங்க பார்க்கும்போது ஆறு நிறைஞ்சு தண்ணி வெளியே போகுது. 3 நாள் நின்னாலும் தெரியாது, அப்படி ஆறு. நாங்களாம் அதுல சாடி குளிச்சிருக்கிறோம். ஆனா அவங்க வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஆறு நிரம்பி தண்ணி வெளியே வருது. இல்ல, ஆறு மட்டமா இருக்கிறதுனால தண்ணி ஓடி அதுல விழுந்து வெளியில சாடிடுது. தண்ணி இல்லாத டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து நடந்து அந்த பக்கம் இறங்கி போயிடலாம். இப்போ 5 வருஷமாவே இதான் நடக்குது. 5 வருஷமா இதான். இதுக்கு முன்னாடி 29 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ ஊரே அழிஞ்சிச்சு. அது ஒண்ணும் சொல்ல முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அது இயற்கை. இது கொஞ்சம் லேச மழை பெஞ்சோடனே ஓடி வந்துருது. அது ஆறு நிரம்பி கிடக்கிறதுனால. எங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சைடு பஜார் பக்கம் இருக்கிறாங்கல்ல, அந்த செக்கடின்னு ஒரு இடம் இருக்கு கோட்டார் முக்குல, அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிரும். அவங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் வசதி உள்ளவங்க இங்க வர வெக்கப்பட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டுகள்ல படுத்து காலையில போறாங்க. எல்லாரும் வந்தாங்க. ஆனா எல்லா திருப்பை விட இந்த திருப்பு சரியான கவனிப்பு, நல்லா பார்த்தாங்க. மருத்துவத்துல இருந்து சாப்பாட்டுல இருந்து எந்த குறையும் கிடையாது. பாய் தலானி எல்லா திருப்பும் போகும்போதுதான் பாய் கிடைக்கும், போர்வை கிடைக்கும். இந்த திருப்ப வந்த உடனே எல்லாம் ஸ்பாட்ல. இந்த தீர்வு மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது கூட இந்த திருப்பு தான் இவ்வளவு நல்லா பார்த்தாங்க. அது இருக்கு, ஆனா தீர்வு இல்லை இதுக்கு. எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்களுக்கு தீர்வு வேணும். அந்த ஓடைய தூர்வாரணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஊருக்குள்ள தண்ணி வராம பார்க்கணும். இப்ப எங்களுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 50 லட்சம் 1 கோடிக்கு வீடு போட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போய் இங்க வரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வீட்டு மாடியில இருக்காங்க. எங்களுக்கு மாடி இல்ல இருக்கிறதுக்கு. அதனால நாங்க இங்க நாடி வரோம். இதுதான் உண்மை. உஷாராணி.